Singing. Come on. Sir, நடக்குதா? Merry Christmas. என்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆகையால் அதற்கு முன்பதாக எத்தனையோ ராஜாக்கள் பிறந்தாங்க, ஞானிகள் பிறந்தாங்க, அதிகாரிகள் பிறந்தாங்க. ஆனாலும் ஜனங்களுக்கு இப்பேற்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நாள், அந்த மாதம் உலகம் முழுவதும் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். என்ன அந்த நற்செய்தி? கர்த்தராகிய கிறிஸ்து பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர், வியாதிகளை சுகமளிக்கிறவர், நோய்களை குணமாக்குகிறவர், கட்டுகளை உடைக்கிறவர், உலகத்துல தவித்து அல்லேலூயா பாவத்திலும் அசுத்தத்திலும் கடந்தவர்களை தூக்கி கழுவி சுத்திகரித்து பரலோக ராஜ்யத்திற்கு பிதாவின் வலது வருஷத்தில் அமரும்படியா கர்த்தராகிய கிறிஸ்து அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, என்னை அன்றி உங்களுக்கு வேறொரு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம். இயேசுக்கு ஒப்பான ஒரு சொரூபமோ, ஒரு மனுஷனோ, ஒரு உலகமோ, ஒரு விக்கிரகத்தையோ நீங்கள் வணங்கக்கூடாது. காரணம் என்ன? அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அது அவருக்கு தான் கொடுக்கணும். வேற எந்த மனுஷனுக்கும் கொடுக்க கூடாது, வேற எந்த உலகத்திற்கும் கொடுக்க கூடாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மரியாளின் வயிற்றில ஒரு குழந்தையா கர்ப்பம் உருவாகி இம்மானுவேல் என்ற பெயரோட, கிறிஸ்து என்ற பெயரோட, இயேசு என்ற பெயரோட இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்து நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்து அடிக்க பண்ணப்பட்டு அவர் அல்லேலூயா அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து
இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லுகிறார். அவர் வந்து அவருடைய பிரதிபலன்படி அவர் கொடுத்து நம்மை தேவராஜ்யம் கொண்டு போகிறார். நீயும் நானும் உலகத்திற்கு அடிமை அல்ல, சாத்தானுக்கு அடிமை அல்ல, மந்திரத்திற்கு அடிமை அல்ல, பிசாசுகளுக்கு அடிமை அல்ல, பாரம்பரியத்திற்கு அடிமை அல்ல. நாம கிறிஸ்துவுக்கு சொந்த பிள்ளைகள். ஆகையால